சப்பாத்தி, தோசை, புரோட்டா, பூரிக்கெல்லாம் செமையாக செட் ஆகிற மாதிரி ஒரு முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொடியாக நறுக்குன வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும். ஸோ அதனால ஒரு லிட் போட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வேக விடலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம 1 ஸ்பூன் மிளகு, 10 முந்திரி, ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளி, சின்னதாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலக்கி இந்த கிரேவியில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான கல்லுப்பை நான் இதில் சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிக்கிறதுக்கு ஒரு லிட் போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுறேன். இப்போ இந்த கிரேவியில் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 4 முட்டையை உடச்சி இதில் நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் முட்டைக்கு பதிலாக காளான், சிக்கன் எல்லாம் சேர்த்து செய்யலாம், டேஸ்டியாக இருக்கும். இது நான் முட்டை சேர்த்துனதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூளை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க முட்டையில் படுற மாதிரி. இப்போ இதை அப்படியே ஒரு லிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வேக விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணி திருப்பி அந்த முட்டையை அப்படியே திருப்பி போடுங்க. அடுத்த பக்கமும் வேகட்டும். இது மாதிரி 2 பக்கமும் வெந்த உடனே நாம் கடைசியாக நம்ம இந்த கிரேவியில் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்குனா டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி ஆகிடும். இது மாதிரி நிறைய குக்கிங் வீடியோ நம்ம சேனலில் ஷார்ட்ஸாகவும் வீடியோவும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த கிரேவிக்கு தோசை தான் செஞ்சுருக்கேன். தோசை முட்டை கிரேவி இதை சாப்பிட்டு எங்கள் நைட் டின்னர் முடிஞ்சிச்சு. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.